இந்த ஆசிலோஸ்கோப்பில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று, அதை இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆன் பண்ண ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூயிஷாக இருக்குது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த எல்சிடி ஸ்க்ரீனுடைய பேக்லைட் வந்து வீணாக போச்சு. பேக்லைட் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் வந்து வீணாக போச்சு. இந்த ஸ்ட்ரிப் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலோஸ்கோப்போட பேக்லைட் இதுதான். இதுதான் அதோட ஒரிஜினல் பேக்லைட்டு. இது வீணாக போச்சு. நான் ப்ளூ கலர் ஆகிடுச்சு, ப்ளூயிஷ் ஆகுது. எல்இடி லைட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிட்டு பார்த்தாலே தெரியும். மாதிரி பிளாக் ஸ்பாட் வந்துட்டு ஓப்பன் ஆகலை, ஆனால் ப்ளூ கலரில் எரியும். ப்ளூ கலரில் எரிஞ்சாலே வீணாக போச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு பதிலாக என்னென்னா, சேம் இது கிடைக்கல. நம்ம அதுக்கு பதிலாக இது வேறு ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு 7 இன்ச்சு டிஸ்பிளேலேருந்து இப்போ இந்த ஆசிலோஸ்கோப்போட பேக்லைட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்க்ரீனுக்கு மீட்டர் வந்து டிசியில் செட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். 6.4 வோல்ட் எடுக்குது, ஆனால் ப்ளூயிஷாக தான் இருக்குது. பார்த்துருவோம் எப்படின்ட்டு. டேப்பில் உள்ள எல்இடி ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 18 எல்இடி. இதில் 18 எல்இடி. 18 எல்இடியில் வந்து 9 + 9 9 + 9 எல்இடி வந்து இது வந்து சீரீஸ்லேயும் இதுவும் சீரீஸ்லேயும் வந்து இது ரெண்டையும் வந்து பேரலாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்துக்கு ரெண்டையும் பேரலல் பண்ணி பேரலல் சப்ளை போயிடுது 9 + 9க்கு. பாருங்கள், இந்த ஆசிலோஸ்கோப்போட பேக்லைட்டு ரெடி பண்ணியாச்சு. சும்மா நான் வந்து இந்த பிரைட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் அந்த ஆசிலோஸ்கோப்பை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளார வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கேன், 15 வோல்ட் எஸ்எம்பிஎஸ்ஸு. அப்புறம் ஒரு பக் போர்டு வச்சுருக்கேன். வச்சு இந்த பக் போர்டு வழியாக இதுக்கு சப்ளை கொடுத்துட்டேன் பேக்லைட்டுக்கு. இப்போ வேலை செய்யுது. இந்த பேக்லைட்டு எதுலேருந்து எடுத்தேங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கரெக்டாக வந்துடுச்சு, ப்ளூயிஷ் இல்லை, சரி பண்ணியாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இப்போ பார்த்துருக்குது. ஏன்னா ஒழுங்கான பேக்லைட் ஸ்ட்ரிப்பு கிடைக்காதனால நம்ம வேறு இதுலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டேப்லேருந்து எடுத்துருக்கோம், ஒரு நார்மல் டேப், ஒரு சைனீஸ் டேப்லேருந்து எடுத்து அந்த பேக்லைட் செட்டை மட்டும் எடுத்து அதுலேருந்து ஒரு 10 எல்இடிஸை செப்பரேட் பண்ணி